பாரத தேசத்தின் அரசியல் வரைபடம் என்று காவி நிறத்தால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மக்களின் பேராதரவோடும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையோடும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை தன் அசைக்க முடியாத பலத்தை நிரூபித்துள்ளது. தெற்கே புதுச்சேரி முதல் வடக்கே அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் வரை தாமரை மலர்ந்து வளர்ச்சியின் புதிய விடியலை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் தேர்தல் வெற்றி அல்ல, இது மக்களின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பாஜக நிகழ்த்தியுள்ள சாதனை இந்திய அரசியலையே திருப்பி பார்க்க வைத்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை வரலாற்றிலேயே முதன்முறையாக பாஜக இத்தனை பெரிய பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியின் முக்கிய பங்காக மாறியுள்ளது. இது புதுச்சேரி மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அளித்துள்ள இந்த ஆதரவு புதுச்சேரியை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றப் போகிறது. மத்திய அரசின் நேரடி ஒத்துழைப்போடு புதுச்சேரியின் உட்கட்டமைப்பு, சுற்றுலா மற்றும் கல்வித்துறைகள் இனி ஒரு புரட்சி ஏற்படும். புதுவையில் பாஜகவின் இந்த வெற்றி தமிழகத்திலும் தாமரை மலர்வதற்கான ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் நுழைவு வாயிலான அஸ்ஸாமில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஒரு காலத்தில் தீவிரவாதம் மற்றும் ஊடுருவலால் பாதிக்கப்பட்டிருந்த அஸ்ஸாம் இன்று பாஜக ஆட்சிகள் அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஹேமந்த பிஸ்வா சர்மா அவர்களின் தலைமையில் அஸ்ஸாம் மக்கள் மீண்டும் பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். இது அஸ்ஸாமில் டபுள் என்ஜின் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். மேற்கு வங்கத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வந்த மம்தா பானர்ஜியின் அராஜக மற்றும் வன்முறை அரசியலுக்கு பாஜக ஒரு வலுவான முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது. மேற்கு வங்க மக்கள் மாற்றத்தை விரும்பினர். அந்த மாற்றத்தின் அடையாளமாக பாஜக உருவெடுத்துள்ளது. ஊடுருவல்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்த நிலையை மாற்றி இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு அரசை பாஜக அங்கு அமைக்கும். இனி மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்கள் நுழைய முடியாது, சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும். இது வங்க தேசத்தின் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பையும் காப்பதற்கான வெற்றி. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் அந்த மாநிலம் எப்படியான அசுர வளர்ச்சியை அடையும் என்பதற்கு பாஜக ஆட்சி நடக்கும் மாநிலங்களே சாட்சி. இதுதான் பிரதமர் மோடி அடிக்கடி சொல்லும் டபுள் என்ஜின் சர்க்கார். நிதி ஒதுக்கீடு முதல் திட்டங்களை செயல்படுத்துவது வரை எந்த தடையுமின்றி வளர்ச்சி பணிகள் நடைபெறும். வாரிசு அரசியலையும் ஊழலையும் ஒழித்து தகுதியுள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசின் சலுகைகள் சென்றடைவதை பாஜக உறுதிப்படுத்துகிறது. தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்களின் உழைப்பும் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது. அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழகத்திலும் தாமரை மலரும் காலம் வெகுதொலைவில் இல்லை. புதுச்சேரியின் வெற்றி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த வெற்றி என்பது வெறும் ஆரம்பம்தான். பாரதத்தை உலக அரங்கில் முதன்மை நாடாக மாற்றும் பிரதமரின் கனவிற்கு மக்கள் தங்கள் வாக்குகளால் உயிர் கொடுத்துள்ளனர். போர்க்கால ஆட்சியை தரப்போகும் பாஜகவை ஆதரித்த புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மக்களுக்கு தலை வணங்குவோம். பாஜகவின் இந்த இமாலய வெற்றி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டபுள் என்ஜின் சர்க்காரால் உங்கள் மாநிலம் எப்படி மாறும்? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.